நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, விசுவாசத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம வைக்கிற முதலிடத்தை பற்றியும் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றியும் நோவாவுடைய விசுவாசத்தை பற்றியும் ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். ஆபேல் தேவனுக்கு பலியிடுறாப்புல, அந்த பலி காயனோட பலியை பார்க்கலும் அது மேன்மையாக இருக்கிறது. அதனால தான் ஆபேலுடைய பலியை தேவனுக்கு மேன்மையான பலியை கொடுத்ததுனால ஆபேல் நீதிமானன் என்று சாட்சி பெறுகிறான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதனால தான் அவன் மரித்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசப்படுகிறாப்புல. அதே மாதிரி இது எதனாலன்னா விசுவாசம், ஆபேலுக்குள்ள விசுவாசம். அதே மாதிரி நோவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோவா விசுவாசத்தினாலே தன்னுடைய காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயம் பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுறாப்புல. அதனால் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆகிறாப்புல. யார்? நோவா, இந்த விசுவாசத்தினாலே. அதே மாதிரி ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஆபிரகாமை விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே மகனாக ஈசாக்க பலியாக கொடுக்கிறாப்புல. இந்த தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எதிர்பார்க்கிறாரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆபேலுக்குரிய விசுவாசமும் நோவாவுக்குரிய விசுவாசமும் ஆபிரகாமுக்குரிய விசுவாசமும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஒன்றுமே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வைக்கிறோம் தெரியுங்களா? கர்த்தர் மேலே வைக்கிறோம் நம்பிக்கை, விசுவாசம் வைக்கிறோம் தெரியுங்களா? அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு, இது யாராலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து விசுவாசமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் உள்ளவன் தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த விசுவாசம் உங்ககிட்டையும் என்கிட்டையும் அந்த விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறதா? ஆபிரகாமுக்குரிய விசுவாசம் இருக்கிறதா? 100 வயதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கொடுத்தவன் அந்த குழந்தைய பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாக தன்னுடைய மகனை ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தாப்புல. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? நோவா கர்த்தர் கட்டளையிட்ட உடனே அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டு பண்றாப்புல. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்பது மனுஷனுடைய பலத்தை பார்க்கலும் அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தமது சரீரமாகிய மாம்சத்தின் வழியாக ஒரு திரையின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையான இருதயத்தோடும் பூரண விசுவாசத்தோடும் அவரிடத்தில் நம்ம சேர கடவோம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அவிசுவாசிகளுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், கிரிகளினாலே மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கர்களை செய்ய தகாதவர்கள். யார் தெரியுமா? அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் இருந்தால் அருவருக்கப்படத்தக்கவர்கள். அவிசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவிசுவாசிகள் எந்தவித நற்கரிகளையும் செய்ய தகாதவர்கள். அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறதா? இன்றைக்கி நம்ம அதை தான் நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். அந்த விசுவாசம், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அந்த யோபுக்குரிய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவிசுவாசப்பட்டுறக்கூடாது, புலம்பிடக்கூடாது, முறுமுறுத்தரக்கூடாது. கர்த்தர் எதை செய்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு செய்வாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதை தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறாப்புல, கர்த்தாவே
பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படி ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கே தீர்மானிங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாருங்க. என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் உங்களை நான் மறுதளிச்சிடக்கூடாது, எனக்குள்ளே அவிசுவாசம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.